இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் தொகையில் எப்படி அரைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கணும். அப்புறம் அதில் என்ன பண்ணணும், நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோட நம்ம என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க போகிறோம். உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்கணும், சிகப்பு நிறமாகணும் உளுத்தம்பருப்பு. பீர்க்கங்காய் தொகையில் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பீர்க்கங்காய் தோல் தொகையில் வந்து தொகையில் அரைக்காமல் அந்த சதை பகுதி மட்டும் எடுத்து கூட்டு மாதிரி வச்சுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால் வந்து அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனால் வந்து நம்ம எப்படி நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது மாதிரி தொகையில் அரைக்கிறோமோ பீர்க்கங்காய் தொகையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், எண்ணெயில் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். அது வந்து கொஞ்சம் சிகப்பு நிறமாக மாறணும். மாறின உடனே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மாறணும், இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் வந்து இது நல்லா சிவப்பு நிறமாக மாறும். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள். ரொம்ப காந்தடிக்கக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக மாறின உடனே நம்ம என்ன பண்ணோம், அதில் இந்த பீர்க்கங்காய் தோல் அதை என்ன பண்ணோம் போட்டுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இருந்த உடனே போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் வந்து நீங்கள் வந்து அதுலேயே வந்து தோல் தொகையில் அரைக்கும் போது என்ன பண்ணோம், தேங்காயை வந்து போட்டுக்கலாம். ஒன்றாவே போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை, ஒன்றாவே போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே அதில் என்ன பண்ணோம், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் காஞ்ச மிளகா போடுங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு 2 மிளகா அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக 2 மிளகா 3 மிளகா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து நீங்கள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். பாருங்களா, பார்க்குறதுக்கே அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா, அந்த தோல் பசுமை நிறமாக. நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். புளி போட்டால் தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துக்கணும். புளி போட்டோன்னு நீங்கள் என்ன பண்ணணும், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் நல்லா கொஞ்சம் வதங்கும். அதனால் என்ன பண்ணணும், உப்பு வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சோப்பாக வதக்கினோடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஆறணும். வதக்கணுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கினோடனே இதை ஆறினோடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 மணி நேரம் ஆறினோடனே மிக்சியில் நம்ம வந்து அரைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆறினோடனே மிக்சியில் நம்ம வந்து அரைச்சிக்கணும். நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நம்ம மிக்சி சுற்ற முடியலன்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போடணும். பெருங்காயம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த பீர்க்கங்காய் தோல் தொகையில் அரைச்சிங்களா அதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கணும். எண்ணெயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து பவுலில் மாற்றிக்கலாம். பீர்க்கங்காய் தோல் தொகையில் ரெடி.